செல்வம், ஆரோக்கியம், அப்புறம் நம்மளோட எதிர்காலம். இது எல்லாத்தையும் ஒண்ணா இணைக்கிற ஒரு சித்த ரகசியத்தை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இது ஏதோ பழங்காலத்து கதை இல்ல. பல 100 வருஷம் பழமையான இந்த அறிவுரை இன்னைக்கு இருக்கிற நம்மளோட நவீன உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு பாடம். வாங்க அந்த ஆழமான ரகசியத்துக்குள்ள போகலாம். சரி, இந்த விஷயத்துக்குள்ள முழுசா போறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளான ஆனா ரொம்ப முக்கியமான கேள்வி. உண்மையான செல்வம்னா என்ன? யோசிச்சு பாருங்க, உங்க மனசுல என்ன பதில் வருது? இதே கேள்விக்கு இடைக்காட சித்தர் என்ன சொல்றாருன்னு பாப்போமா? முதல்ல சித்தர் நம்ம எல்லாரும் மாட்டிக்கிற ஒரு பிரச்சனைய சுட்டிக்காட்டுறாரு. அதுதான் பணத்தின் பொறி. அதாவது பணத்தை தேடி நம்ம ஓடுற ஓட்டம் இருக்கே, அது ஒரு முடிவே இல்லாத ஓட்டம். நம்மள பல பேர் இதுல தான் சிக்கி தவிக்கிறோம். மனுஷனோட இயல்பு என்னங்க, எப்படியாவது சுலபமா பணக்காரன் ஆகிடணும்னு நினைக்கிறது தான். இப்படி பண்ணா போதும், பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டுன்னு சொல்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை நம்பி நம்ம ரொம்ப ஈஸியா ஏமாந்து போடுறோம். ஆனா அதுல உண்மை இருக்கா? இடைக்காடர் சித்தர் இத ஒரு 3 படியா சொல்றாரு, ஒருத்தன் எப்படி வீழ்ச்சி அடைறான்னு. முதல்ல குறுக்கு வழிய தேடி ஓடுறோம், ஆனா எதிர்பார்த்த மாதிரி பணம் வரவே வராது. அப்போ 2வது படியா பெரிய ஏமாற்றம் வந்து நிக்கும். அந்த ஏமாற்றத்துல வர விரக்தியில மனுஷன் தப்பான வழிகள்ல போக ஆரம்பிக்கிறான். சித்தர் அந்த நிலையில இருக்கிறவன திருடன் சொல்றாரு. இது நேரடியா திருடுறது மட்டும் இல்ல, ஒருத்தனோட ஒழுக்கமே சரியுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பணப்பொறியிலேந்து தப்பிக்க வழியே இல்லையா? இங்கதான் இடைக்காடர் சித்தர் ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்கிறாரு. செல்வம் பத்தின நம்மளோட மொத்த பார்வையுமே தலைகீழா மாத்தப் போற ஒரு ரகசியத்தை இப்ப பார்க்கலாம். சித்தரோட பார்வை நிஜமாவே ஆச்சரியப்பட வைக்குது. அவர் பணத்தை 2ஆ பிரிக்கிறாரு. ஒன்னு, நம்ம கையில வச்சிருக்கிறோமே இந்த காகித பணம், இத அவரு மாயப்பணம்னு சொல்றாரு, ஒரு மாய மாதிரி. அப்போ உண்மையான பணம் எது? கடவுள் நமக்கு கொடுத்த இந்த உடம்பு தான் அந்த உண்மையான பணம். என்ன ஒரு பார்வை பாத்தீங்களா? இதுல இருக்கிற முரண்பாட்டை யோசிச்சு பாருங்க. நாம இந்த மாய பணத்தை துரத்திக்கிட்டு ஓடும்போது கடவுள் கொடுத்த உண்மையான செல்வமான நம்ம உடம்ப கவனிக்காம விட்டுடுறோம். சரியா தூங்காம பயங்கர மன அழுத்தத்தோட கண்டதை சாப்பிட்டு நம்ம உண்மையான செல்வத்தை நாமளே அழிச்சுக்கிட்டு இருக்கோம். சரி, இந்த ரகசியத்தை நம்ம வாழ்க்கையில எப்படி பயன்படுத்துறது? இதுக்கு சித்தர் ஒரு அற்புதமான செல்வ மேலாண்மை ஃபார்முலாவை சொல்றாரு. இதுதான் உண்மையான செல்வம் நம்ம கிட்ட சேர்றதுக்கான சூட்சுமம். அந்த சூக்ஷ்மம் ரொம்ப சிம்பிள். உண்மையான பணமான உங்க உடம்ப நீங்க சரியா கவனிச்சு பாதுகாக்கும்போது அந்த மாய பொருளான உலகியல் பணம் தானா உங்களை தேடி வரும். இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம ஆரோக்கியம்தான் பணத்தை ஈர்க்கிற ஒரு காந்தம் மாதிரி. இந்த கருத்து இன்னும் ஆழமா இங்க புரியுது. கடவுள் கொடுத்த உடம்பையே பாதுகாக்க தெரியாதவனுக்கு கடவுள் பணத்தை கொடுக்க மாட்டான். இது வெறும் ஆன்மீகம் மட்டும் இல்ல, இதுல ஒரு லாஜிக்கும் இருக்கு. யோசிச்சு பாருங்க, உங்ககிட்ட இருக்கிற முதல் சொத்தான உங்க உடம்பையே உங்களால பாத்துக்க முடியலன்னா உங்களுக்கு எப்படி இன்னும் அதிக சொத்துக்களை கையாள தெரியும்? இந்த லாஜிக் ரொம்ப தெளிவா இருக்கு இல்லையா? உங்க ஆரோக்கியம் நல்லா இருந்தா நீங்க உழைக்கிறதுக்கும் சிந்திக்கிறதுக்கும் சக்தி இருக்கும். அப்ப செல்வம் தானா பெருகும். ஆனா ஆரோக்கியம் போச்சுன்னா செல்வமும் நம்மளை விட்டு விலகி போயிடும். இதுதான் இந்த எளிமையான சூத்திரம். இந்த அறிவுரைங்கிறது ஏதோ ஒரு காலத்துல சொன்ன தத்துவம் மட்டும் இல்லைங்க, இது ஒரு அவசர எச்சரிக்கையும் கூட. இடைக்காடர் சித்தரோட இறுதி தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இந்த அறிவுரை வரப்போற 31 ஆகஸ்ட் 2025ல திருவண்ணாமலையில அருளப்பட்ட ஒரு வாக்குலிருந்து வருது. எதிர்காலத்துல கிரகங்களின் தாக்குதல்களால் ஆபத்துகள் வரும்னு ஒரு எச்சரிக்கையா இத பாக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது சித்தரோட இந்த அறிவுரைக்கு இன்னும் அதிக முக்கியத்துவம் இருக்கு. வரப்போற அந்த ஆபத்துகள்ல இருந்து தப்பிக்கிறதுக்கும் அதே நேரத்துல செல்வத்தை சேர்க்கிறதுக்கும் ஒரே ஒரு வழிதான் இருக்குன்னு சித்தர் சொல்றாரு. அந்த வழி நமக்கு ஆன்மீக பாதுகாப்பையும் கொடுக்கும், உலகியல் வளத்தையும் கொடுக்கும். இதுதான் அந்த இறுதி தீர்ப்பு. கடவுள் கொடுத்த இந்த உடம்ப ஒரு பொக்கிஷமா பாதுகாக்கணும். உடலை வளர்த்தா உயிர் வளரும், கூடவே செல்வமும் வளரும். பாருங்க, இது நம்மளோட மொத்த பகுப்பாய்வோட சாரத்தையும் ஒரே வரியில சொல்லிருச்சு. உடம்ப பாத்துக்கிட்டா உயிரும் வளரும், செல்வமும் வளரும். ஆக இந்த சித்தர் வாக்குலேருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இதுதான். நம்மளோட உண்மையான செல்வம் பேங்க் அக்கவுண்ட்ல இல்ல, அது நம்ம உடம்புல இருக்கு. அதனால இன்னைக்கு நீங்க உங்களையே கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். உங்களோட மிகப்பெரிய சொத்துல நீங்க சரியா முதலீடு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களா? யோசிங்க.